Welcome to QB 365. நம்ம கொஸ்டின் பேங்க்கில் 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியல் மின்னோட்டமும் பாடத்தில் வந்து முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு வரோம். அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சாப்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 75. முதல் 10 கேள்விகள் பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் தான். முதல் கேள்வி பாருங்கள். உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக கேள்வியை படித்து பதில் சரியாக இருக்கான்னு பாருங்கள். 3வது கேள்வி. மாறும் மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியுமா காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போலாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கான விடைகளோடு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். 5வது கேள்வி பாருங்கள். மின்விசை வரையறு. உங்களுக்கு இது மாதிரி கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 7வது கேள்வி. நிலையான மின்தடையம் மாறும் மின்தடையம் வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு எழுதுங்க கரெக்டாக பார்த்து. 8வது கேள்வி. தொடர் இணைப்பிற்கும் பக்க இணைப்பிற்கும் உள்ள வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. வேறுபாடு கேள்வியாக எழுதி பார்த்துருங்க, படித்து பரீட்சையில் அதிகமாக கேட்பாங்க. ஒரு பாடத்துலேருந்து ஒரு வேறுபடுத்துக கேள்வி. 9வது கேள்வி. மாறு திசை மின்னோட்டம் வரையறு. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் டெய்லி பார்த்துட்டே வாங்க. அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள்னா 10 கேள்விகள், மொத்தம் 30 மதிப்பெண்கள். 12வது கேள்வி. மின்விசை கோடுகள் என்றால் என்ன? அடுத்து 13. மின்புலம் வரையறு. நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஒரு பாடத்துலேயும் 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். 17வது கேள்விக்காக வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேள்வி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறோம். 19வது கேள்வி. நேர் அயனி எதிர் அயனி வரையறு. தான் முக்கியமான கேள்விகள். 20வது கேள்வி வந்துட்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் மின்விசை ஆவை. 5 மதிப்பெண் வினாக்கள் 5 கேள்விகள் 25 மதிப்பெண்கள். 24வது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்தின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ்லாம் எழுதுங்க. நிறைய சேனலில் கேள்வி மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். படம்லாம் கரெக்டாக வரைஞ்சி பாருங்கள். 23வது கேள்வி. ஏதேனும் 10 மின்சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் கருவிகளின் குறியீடுகளை வரைக அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர்னு வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். நமக்கு இந்த பாக்ஸ் முக்கியமாக கேட்பாங்க. அந்த பாக்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. எழுதி பார்த்துருங்க. இந்த பாக்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது. ஏன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கான பதில்களோடு நம்ம அப்லோட் பண்ணுறோம். 24வது கேள்வி வந்துட்டு இன்னும் ஒரு கேள்வி தான். அப்போ எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25வது கேள்வி. மின்னோட்டத்தின் வகைகளை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, அடிக்கடி பரீட்சையில் கேட்குற கேள்வி. இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள். அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. உங்களுக்கு தமிழ் மீடியமில் கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டு வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB 365.